வணக்கம் நண்பர்களே, விஜயபாய் பேசுகிறேன். பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்தோம், உங்களுடைய ஐடியாஸை ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இது இல்லாமல் அதை பண்ணவே பண்ணாதீங்க, ஆரம்பிக்காதீங்க. நான் சொல்கிறேன், இதற்கு என்ன பேர் அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க, அதில் ஒரு ப்ரொஃபஷனலாக மாறணும் அப்படின்னா டு டேக் டைம், ரைட்? ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை எப்படி நீங்கள் அணுகிறீங்க அப்படின்றது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நல்ல குக்காக இருக்கலாம், செம்ம மாஸ்டர், நல்ல செஃப், பட் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனராக ஜெயிப்பீங்கன்றதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா, அஷூரன்ஸ் இருக்கா? குக் என்பது வேறு, பிஸ்னஸ் ஓனர் என்பது வேறு, ஒரு டிரைவர் என்பது வேறு, ட்ராவல் ஓனர்ஸ்ன்றது வேறு. புரியுதா? அப்போ டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் டிரைவிங் தெரிஞ்சால் போதும், நல்லா டிரைவ் பண்ணுவீங்க, கஸ்டமர்கிட்ட காசு வாங்குவீங்க, டிப்ஸ்லாம் கிடைக்கும், நீங்கள் வந்து ஒரு ஓனராக மாற ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களை மாதிரியே அந்த டிரைவர்ஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா, மேனேஜ்மெண்ட்டை இயக்க முடியுமா, ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ண முடியுமா, ஒரு பிராண்டாக மாற்ற முடியுமா, இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு குக்கு வந்து வெறும் குக்காக இருந்தால் மட்டும் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை ரெஸ்டாரண்ட் ஓனர்கள் வந்து குக்கு? பட் அது தெரியாமல் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனராக இருந்தீங்கன்னா குக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரியணும். குக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பட் அந்த குக் போயிட்டாருன்னா நீங்கள் என்ன, உங்கள் நிலைமை என்ன? அப்போ யாரையும் டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சேலஞ்சஸ் இருக்கும், கேஷ் ஃப்ளோ சேலஞ்சஸ் இருக்கும், பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது தான் பிஸ்னஸ் நிற்கும். 70% another 5 yearsல பிஸ்னஸ் காணா போயிடும். நீங்கள் அந்த 10% பிஸ்னஸில் இருக்க போகிறீங்களா, அல்லது காணா போகிற 70% இருக்க போகிறீங்களா? 5 yearsல 70% காணா போயிடும். another ஒரு 2 yearsல வந்து ஒரு 20% காணா போயிடும், 90% காணா போயிடும். 7th to 10th year 100க்கு 10% தான் பிஸ்னஸ் நிற்கும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, அந்த 10% வெற்றியாளரில் நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி மக்களோட பழகுறீங்க, மக்களை எப்படி ரெக்ரூட் பண்ணுறீங்க, எப்படி அவங்கள வேலை வாங்குறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க, பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கான ப்ரொஜெக்ஷன் ப்ரெடிக்ஷன் என்ன, உங்கள் தொழில் அனுபவத்தை வச்சு தான் அதை முடிவு பண்ண முடியும். உங்களோட நாலேஜ், உங்களோட அறிவு ப்ளஸ் தொழில் அனுபவம் ப்ளஸ் இவங்களெல்லாம் வேலை வாங்குற விதம். ரெண்டாவது மெயினாக காசை ஹேண்டில் பண்ணுற விதம், ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம், இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை கட்டமைக்க முடியும். பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோண்டா.